அரை நூற்றாண்டிற்கும் மேலாக நாம் காத்திருந்த அந்த வரலாற்று தருணம் இதோ. 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவை சுற்றி வர மனிதர்களை ஏற்றிச் சென்ற நாசாவின் ஆர்டெமிஸ் 2 மிஷன் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. இது நிலவில் மனிதர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கும் செவ்வாய் கிரகத்திற்கு செல்வதற்கும் ஒரு முக்கிய படிக்கல். 2026 ஏப்ரல் 1 அன்று புளோரிடாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட் மூலம் விண்வெளி வீரர்கள் விண்ணில் செலுத்தப்பட்டனர். இவர்கள் பயணித்த ஆரியன் விண்கலத்திற்கு தேவையான மின்சாரம் மற்றும் உயிர்வாழ தேவையான வசதிகளை ஐரோப்பிய விண்வெளி முகமையின் சேவை தொகுதி வழங்கியது. இந்த வரலாற்று பயணத்தில் 4 துணிச்சலான வீரர்கள் பங்கேற்றனர். கமாண்டர் ரீட் வைஸ்மேன், விமானி விக்டர் க்ளோவர், பணி நிபுணர்கள் கிறிஸ்டினா கோச் மற்றும் ஜெரமி ஹான்சன் இந்த பயணத்தில் கலந்து கொண்டனர். இந்த பயணத்தின் மூலம் விண்வெளிக்கு மிக தொலைவில் பயணம் செய்த முதல் பெண்மணி என்ற பெருமையை கிறிஸ்டினா கோச் பெற்றார். பயணத்தின் 6ஆம் நாளில் வீரர்கள் நிலவின் மறுபக்கத்திற்கு சென்றனர். அங்கு நிலவின் விளிம்பிற்கு பின்னால் பூமி மறைவதையும் மீண்டும் உதிப்பதையும் அவர்கள் கண்டனர். மேலும் விண்வெளியிலிருந்து சுமார் 54 நிமிடங்கள் நீடித்த ஒரு முழு சூரிய கிரகணத்தை அவர்கள் கண்டது இந்த பயணத்தின் ஒரு சிறப்பம்சமாகும். 9 நாட்கள் நீடித்த இந்த பயணம் 2026 ஏப்ரல் 10 அன்று பசிபிக் பெருங்கடலில் விண்கலம் தரையிறங்கியதுடன் இனிதே முடிந்தது. விண்வெளி வீரர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நிலவுக்கு மீண்டும் மனிதர்களை அழைத்துச் செல்லும் இந்த முயற்சி விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியுள்ளது.